இப்போ வந்து ப்ரௌசர் ஆக்ட்டுக்கு வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து 500 கிரெடிட்ஸ் வரும். டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 2000 கிரெடிட்ஸ் வரும். 2 ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். ப்ரௌசர் ஆக்டில் வந்து ட்ரிகர் பண்ணுறோம் ஒர்க் ஃப்ளோவை. அந்த ஒர்க் ஃப்ளோவை அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவுட்புட்டை எடுத்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி டெலகிராமுக்கு சென்ட் பண்ணுறோம் அந்த ஃபைலை. அண்ட் தென் வந்து கூகுள் ஷீட்டில் வந்து அதோடைய டேட்டாவை போடுறோம். ஹலோ ஏ டூட்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிருந்தீங்க N8Nல எப்படி ஒரு வெப் ஸ்க்ராப் பண்ணுறது, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வெப் ஸ்க்ராப் பண்ணுறது, டேட்டாவெல்லாம் எப்படி புல் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் ப்ரௌசர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு. இது செமையாக இருக்குது. ஏன்னா ஏபிஐ ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ளஸ் அதுலேயே டெம்ப்ளேட் இருக்குது. அதுலேயே வந்து அவங்க வந்து நிறைய ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணி ஏஜெண்ட்டை செட் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டாவையும் ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூலே போதும். ஸோ N8Nல நான் எப்படி பண்ணியிருக்கேனாக்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ N8Nல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலாக இப்போ டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கூகுள் ஷீட்டில் போய் பார்த்தாக்க ஸ்க்ராப் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஒர்க் ஃப்ளோவை 1 by 1 டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா, ப்ரௌசர் ஆக்டில் உங்களுக்கு போய் டாஸ்க் ஹிட் ஆகிட்டு அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே 1 by 1 ஃபைலாக டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ என்ன போட்டிருக்கேனாக்கா, லேட்டஸ்ட்டாக ஜாப் போர்ட்டலில் போயிட்டு, இண்டீட் ஜாப் போர்ட்டலில் போயிட்டு எனக்கு ஸ்க்ராப் பண்ணி எனக்கு வந்து டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து 10 ஜாப் ஃபைலையும் க்ரியேட் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபைல் வந்துடுச்சா, எனக்கு ஃபைல் வர மாதிரியும் நான் செட் பண்ணியிருக்கேன் டெலகிராமில். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிற எல்லா ஜாபுமே இங்கே வந்துடும். இது வந்து வித்தின் ஒரே டூலில் வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து N8Nல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டெமோ. இங்கே வந்தீங்கன்னா மேக்கில் ப்ரௌசர் ஆக்ட் நோடு வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரௌசர் ஆக்டை யூஸ் பண்ணி ஏபிஐ அண்ட் ஒர்க் ஃப்ளோ ஐடியா கொடுத்தீங்கன்னாக்கா சூப்பராக ஒர்க் ஆக போகுது. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் கைஸ். மேக் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, N8N யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு தி ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஜாப் எல்லாத்தையுமே இங்கே போர்ட்டலில் வந்து சேர்ந்துடும் கைஸ். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ப்ரௌசர் ஆக்ட்டுக்கு வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து 500 கிரெடிட்ஸ் வரும். டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 2000 கிரெடிட்ஸ் வரும். எவ்ரி ஸ்டெப்புக்கு 1 கிரெடிட் இல்லைனா 5 கிரெடிட்ஸ் வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு லாகின் பண்ணிங்கனாக்க ஸ்டார்ட் அ ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு இருக்கும். லாகின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இங்கே 5 கிரெடிட்ஸ் இருக்கும். நான் வந்து பே பண்ணி வாங்கியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து நிறைய டேட்டா ஸ்க்ராப் பண்ணுறேன். என்னோட கான்டென்ட்டுக்கு, ஏஐ ரிசர்ச்க்கு எல்லாத்துக்குமே நான் இப்போ இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி போனீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ நாளாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஓகேவா? ஸோ இவ்வளோ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். N8N அண்ட் தென் மேக்கை யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து மொத்தம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோஸ்குள்ளே போனீங்கன்னாக்க நீங்கள் டிஃபால்ட்டாக ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட்டும் பண்ணிக்கலாம், இல்லை டெம்ப்ளேட்டையும் செட் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ளோ எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஜஸ்ட்டு ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு ஒர்க் ஃப்ளோ நேம் வந்து ஏஐ டூட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க இங்கே ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் ஆகிடும். ஸோ அதில் போனீங்கன்னாக்க உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்காக இன்புட் பேராமீட்டர் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னாக்க கீவேர்ட் URL அப்படின்னு மட்டும் செட் பண்ணிடுறேன். ஓகேன்னு மட்டும் கொடுத்துட்றேன். இதெல்லாம் அவ்வளோதான். ஸோ இந்த வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணலன்னா நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறது. ஸோ க்ரியேட் பண்ணோடனே இங்கே ஒரு ஐடி க்ரியேட் ஆகும். அதை தான் நம்ம வந்து N8N மேக் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட். ஸோ ஏஜென்ட் வந்து என்னென்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணுவோம், LLM செட் பண்ணிட்டு ஒரு URL கொடுத்தாக்க ப்ரௌசர் ஆக்டே எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் மட்டும் தான் தரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இங்கே பார்க்குறது. ஓகே, இதை மேனுவலாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுவலாக சூப்பராக பண்ணலாம் கைஸ். இங்கே வந்து நீங்கள் ஹோம் வந்தீங்கன்னாக்க இங்கே இருக்கும். நான் வந்து ஜஸ்ட்டு இந்த பேஜில், இந்த அமேசான் பேஜில் இருக்கிற எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி ஒரு CSV ஃபைலாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ப்ரௌசர் ஆக்டில் போயிட்டு URL கிளிக் பண்ணுங்கள். ட்ரை இட் நவுன்னு கொடுத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி மேனுவல். ஸோ மேனுவலுக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், URL வந்து நம்ம என்ன URL கொடுத்தோமோ அது வந்துடும். நீங்கள் வந்து ஸ்டார்ட்
ஃபார் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து மேனுவல் கைஸ். இப்போ நம்ம பண்ணுறது வந்து மேனுவல் ஆப்ரேஷன். இப்போது அது வந்து ப்ரௌசருக்கு போகும், ப்ரௌசரில் போயிட்டு இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணும், இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ளோ கொடுத்துரும் கைஸ். ஸோ இது வந்து இது ஃபஸ்ட்டு போய் யூஆர்எல்ல ஹிட் பண்ணும், யூஆர்எல்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஸ்க்ராப் பண்ணி உங்களுக்கு ஒரு சிஎஸ்வி ஃபைலாக தரும். ஸோ இதை வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நிறைய காஸ்ட் தேவைப்படும். பட் ப்ரௌசர் ஆக்டை உங்களுக்கு 500 கிரெடிட்ஸ் அண்ட் தென் ஏபிஐ சர்வீஸ் தரதுனால உங்களால் ஈஸியாக உங்களோட ஏஐ ஏஜென்ட் அண்ட் ஒர்க் ஃப்ளோவில் ஈஸியாக உங்களால் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நடந்துகிட்டு இருக்கட்டும். நம்ம எப்படி ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக வந்து ப்ரௌசர் ஆக்டில் பண்ணலாம். அண்ட் தென் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு ஒர்க் ஃப்ளோ நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் ஏஜென்ட்டும் க்ரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம அந்த ஒர்க் ஃப்ளோ மட்டும் க்ரியேட் பண்ணலாம், ஏன்னா அதை நம்ம ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்டகிரேஷன் அண்ட் ஏபிஐ அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னாக்க இந்த ஒர்க் ஃப்ளோ ஏபிஐ, ஏஜென்ட் ஏபிஐ, மேக் இன்டகிரேஷன் இது எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏபிஐ கீஸ் அப்படின்னு கொடுத்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் க்ரியேட் நியூ ஏபிஐ கீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க இங்கே க்ரியேட் ஆகிடும். அந்த ஏபிஐ கீயை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய எங்கெல்லாம் கொடுப்போம்னாக்கா N8Nலேயும் கொடுப்போம், மேக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஏபிஐ க்ரியேஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ். அண்ட் தென் இப்போ நம்ம ஒன்று பண்ண போகிறோம், டெம்ப்ளேட் மார்க்கெட் பிளேஸ். உங்கள்கிட்ட என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ஸ்க்ராப்பர் ஃபார் பெஸ்ட் செல்லர், கூகுள் நியூஸ் ஸ்க்ராப்பர், eBay ஸ்க்ராப்பர், டூலிஃபை டூல் ஸ்க்ராப்பர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகேவா, நிறைய இருந்தது. யூடியூப் கமெண்ட் ஸ்க்ராப்பர், ஏபிஃபை டூல் ஸ்க்ராப்பர், இந்த மாதிரி நல்லா இருந்தது. நான் என்ன எடுத்திருந்தேன்னா ஒரு ஜாப் ஸ்க்ராப்பர் தான் எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து இங்கே தான் இருந்தது, இண்டிட் ஜாப் ஸ்க்ராப்பர். அதுதான் நான் வந்து இங்கே ஒர்க் ஃப்ளோலையும் இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோவில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, ஸோ ஒர்க் ஃப்ளோவில் இங்கே ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவில் உள்ளே போனீங்கனாக்கா அதுதான் இருக்கும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக செக் பண்ணணுனாலும் இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்கனாக்கா ஒர்க் ஆகிடும். ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் ஃப்ளோவில் வந்து ரன்னுன்னு கொடுத்து ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்கனாக்கா இந்த இடத்துல ஸ்டார்ட்டுன்னு இருக்குல்ல, நீங்கள் அதை கொடுத்தீங்கனாக்கா ஒர்க் ஆகிடும். பட் நம்ம அதுக்காக இதை க்ரியேட் பண்ணல, நம்ம ஆட்டோமேஷனில் செட் பண்ணி நம்ம எப்போல்லாம் ஸ்க்ராப் பண்ண சொல்கிறோமோ அப்போல்லாம் ஸ்க்ராப் பண்ணணும். இங்கே பப்ளிஷ் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா, பப்ளிஷ் ஆஸ் அ நியூ வெர்ஷன் கொடுத்தீங்கனாக்கா பப்ளிஷ் ஆகிடும். ஸோ அதனால் பப்ளிஷ் மட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எப்படி N8Nல இன்டகிரேட் பண்ணுறது, இதை எப்படி நம்ம மேக்லேருந்தும் N8Nலேருந்தும் கால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ரௌசர் ஆக்ட். ப்ரௌசர் ஆக்டில் நீங்கள் 500 கிரெடிட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, அதுவே உங்களால் வந்து ஒரு 20 to 30 ஆப்ரேஷன் பண்ணலாம். இஃப் நீங்கள் வந்து டாப் அப் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு நிறைய கிரெடிட்ஸ் தருவாங்க. நான் இங்கே வந்து $10 தான் டாப் அப் பண்ணேன். இட் வில் கிவ்ஸ் 5000 கிரெடிட்ஸ். ஸோ அது ஈஸியாக தான் இருந்தது எனக்கு. அண்ட் தென் இப்போ N8Nல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ N8Nோடைய ப்ரௌசர் ஆக்ட் வெப் ஸ்க்ராப்பர் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் நம்ம செட் பண்ணணும்னு சொல்லலாம். நான் வந்து ஜஸ்ட்டு டெலகிராம்லேருந்து சேட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் சேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்றுமே இல்லை கை, சிம்பிளாக உங்களுடைய என்ன சேட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏபிஐ டோக்கனை இங்கே ஆட் பண்ணிங்க. அதோட ஸ்டெப்ஸ்லாம் என்னோட பழைய வீடியோஸ்லேயே இருக்கும். N8N பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த நோடு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு HTTP நோட். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஏபிஐ கால் மேக் பண்ணி ப்ரௌசர் ஆக்ட் ஒர்க் ஃப்ளோவை வந்து ட்ரிகர் பண்ண போகிறோம். அதோட டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டாஸ்க் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கும், ஒர்க் ஃப்ளோ ஏபிஐன்னு. ஸோ பேஸ் யூஆர்எல் இது, நீங்கள் வேறு ஏபிஐ கீயை கொடுத்தீங்கன்னா அது அத்தன்டிகேட் ஆகிடும்னு சொல்லும். அண்ட் தென் நீங்கள் வந்து என்ன ரன் டாஸ்க் கொடுக்கணும், அதில் என்ன இன்புட் தரணும், இதுதான் ரெக்யூர்ட் அப்படின்னு டீட்டெயில்டாக இருக்கும். நான் அதை தான் யூஸ் பண்ணி N8Nல பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே போஸ்ட் கொடுங்க, யூஆர்எல்ல நம்ம வந்து இங்கே அந்த யூஆர்எல் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து அத்தன்டிகேஷன், பேரர் ஆத், ப்ரௌசர் ஆக்ட், இது ஒன்றும் இல்லை, ஏபிஐ கீயை நான் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன சென்ட் பண்ணுறேன்னா ஒர்க் ஃப்ளோ ஐடி. இந்த ஒர்க் ஃப்ளோ ஐடி நான் எங்கேருந்து எடுத்தேனாக்க இங்கே நம்ம ஆட் பண்ணோம்ல, இங்கே பாருங்கள், இந்த ஒர்க் ஃப்ளோ ஐடியை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கிளியரா கைஸ்? இந்த ஒர்க் ஃப்ளோ ஐடியை கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணனாக்க இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம அடுத்து வந்து இங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஏன் வெயிட் பண்ணோன்னா அது ஸ்க்ராப் பண்ணிட்டு வரதுக்கு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நான் 5 மினிட்ஸ் டிஃபால்ட்டாக வெயிட் போட்டேன். அப்படி இல்லைனா ரன் டாஸ்கில் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கூட பண்ணலாம். அது ரொம்ப டைனமிக்காக இருக்கும். இந்த டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் டைம் போட்டிருக்கேன். அந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம ட்ரிகர் பண்ண உடனே நம்மளுக்கு ஐடி ஒன்று, டாஸ்க் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். அந்த டாஸ்க் ஐடியை நம்ம கொடுத்து அதோடைய ஸ்டேட்டஸ், அதோட அவுட்புட் என்னவோ அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கெட் ஃபைலில் பார்த்தீங்கன்னாக்க
நம்ம ஆப்ரேஷன் வந்து கெட் யூஸ் பண்ண போகிறோம், யூஆர்எல் வந்து கெட் டாஸ்க் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து எங்கே சென்ட் பண்ண போகிறோம், அங்கே என்ன பண்ணியிருந்தோம், சென்ட் பாடியில் கொடுத்துருந்தோம், இங்கே கொரி பெராமீட்டரில் கொடுக்க போகிறோம். இதில் டாஸ்க் ஐடி, இந்த ஐடி வந்து அந்த ட்ரிகர் நடந்த உடனே அவுட்புட் வரும், அதுதான் இங்கே வரப்போகுது. ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன ஸ்க்ராப் பண்ணுறோமோ அது அவுட்புட்டாக வந்துடும். அந்த அவுட்புட் என்னவா இருக்கும்னாக்க AWS S3லேருந்து ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும், விச் மீன்ஸ் அந்த ஃபைல் வந்து S3யில் சேவ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு கெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறோம். ஓகேவா, இது டவுன்லோட் பண்ணதும் ஒரு பைனரி டேட்டா வரும். அந்த பைனரி டேட்டாவை டேரெக்டாக நம்ம டெலகிராமுக்கு அனுப்பிடுறோம். அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பைனரி டேட்டாவை CSV ஃபைல் ரீட் பண்ணி அந்த CSV ஃபைல் ஜாப் ஸ்க்ராப்பராக அங்கே ஆக்ட் ஆகுது. எங்கன்னா நம்மளுடைய கூகுள் ஷீட்டில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன் கைஸ். அது என்ன நடக்குதுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ டெலீட் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துட்டு நான் டெலகிராமில் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரே ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு, ஹாய்னு கொடுத்துருக்கேன். அந்த ஹாய் மெசேஜ் தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அந்த ஹாய் வந்து வந்ததுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா, ஸ்க்ராப் மீ த மார்க்கெட்டிங் ஜாப் ஃப்ரம் இண்டீட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே கொடுத்த உடனே ஆக்டிவேட் ஆகிட்டு அது ரன் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்போ இது ரன் ஆகிட்டு என்ன போகும்னாக்க இந்த மாதிரி இங்கே ட்ரிகர் ஆகிடும். நான் சொல்லியிருந்தால இங்கே ட்ரிகர் ஆனதும் இந்த ட்ரிகர் ஐடி நம்மக்கிட்ட இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். எங்கே போய் பார்க்கலான்னா, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் ப்ரௌசர் ஆக்டில் போனீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் லாகில் போய் பார்க்கலாம். இந்த இடத்துல மேனுவல் ரன் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க, இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ். நம்ம ட்ரிகர் பண்ணதுக்கப்புறம் டாஸ்க் லாக்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் ரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரன் தான் 444ன்னு இருக்கும். ஸோ அதுதான். இது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் வச்சுருக்கேன். எதுக்குன்னா அந்த ட்ரிகர் வந்து ரன் ஆகி முடிக்கிற வரைக்கும். அதுக்குள்ளே நம்ம மேனுவலாக இங்கே சொல்லியிருந்தோம்ல, ஓகேவா, மேனுவலாக இங்கே பண்ணியிருந்தோம்ல, இது ரன் ஆகி முடிஞ்சிருக்கும். இது ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ரன்னை வந்து கிளிக் பண்ணி ஐக்கான் கொடுத்தீங்கன்னாக்க இது ரன் ஆகிட்டுருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டுருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த பேஜுக்கு போகும் நம்ம URL. அடுத்து ஒவ்வொரு இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அண்ட் தென் அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு CSV ஃபைலில் டவுன்லோட் பண்ணியிருக்கும். ஸோ CSV ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி டேட்டாஸ் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குன்னா, அந்த பேஜில் இதெல்லாம் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் ஒரு 16 ப்ராடக்ட் கிட்ட இருந்தது. ரேசர் போர்ட்டபிள் ஒயர்லெஸ் கேமிங் மவுஸ் இருந்தது. அண்ட் தென் வந்து ஹெட்செட் இருந்தது, ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்மளுக்கு ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு, ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளாம் அதெல்லாம் எதுவுமே தரல. ஸ்க்ராப் நடந்து இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதோட ரேட்டிங்கை வந்து புல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அதோடைய ரிவ்யூஸையும் புல் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு மேனுவலாக பண்ணியிருந்தோம். இதே மாதிரியே நம்ம NI10லையும் பண்ணலாம். நீங்கள் இ-காமர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் இந்த ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணிட்டு இந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம NI10ல் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி இங்கே வந்து ஒர்க் ஃப்ளோ ஐடியை இங்கே கொடுத்துருக்கனோ அதே மாதிரி கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்குது. சரி, ஓகே, அது NI10ல் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மேக்கில் வந்து டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு நோடு இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரௌசர் ஆக்ட் அப்படின்ற ஒரு மாடியூல் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் ஃப்ளோ அங்கே என்னென்ன ஒர்க் ஃப்ளோ இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்துடும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க எல்லா ஒர்க் ஃப்ளோவும் இங்கே வந்துடும். அந்த ஒர்க் ஃப்ளோவில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ரன் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிடும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி AI வந்து அந்த ஃபைல் எல்லாத்தையுமே சார்ட் பண்ணிடும். ஸோ இதோடைய ஜேசான் ஃபைலும் சரி, நம்மளுடைய NI10 ஜேசான் ஃபைலுமே, அந்த 2 ஜேசான் ஃபைலுமே இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஆக்டோடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 எக்ஸ்ட்ரா கிரெடிட்டும் தேவைப்படும். ஸோ அதை வச்சே நீங்கள் எல்லா ஸ்க்ராப்புமே பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்
நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து பழைய ரன்னு நம்ம போட்டிருந்தோம்ல, அதோடைய அவுட்புட் வந்திருக்கு. பட் இந்த இது வந்து 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஃப்ளோ ஐடி வந்து கிரியேட் ஆகிருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும், ஓகே இதுதான் இதுலேருந்து வருது அப்படிங்கிறது நம்மளால் ஃபைனலாக சொல்ல முடியும். நான் இங்கே போயிட்டு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு ஒரே நிமிஷம் கைஸ். இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம சர்ச் பண்ணோன்னா இருக்கா என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோ வந்து இதுதான். இப்போ இதுதான் ட்ரிகர் ஆகிருக்கு. இந்த ஒர்க் ஃப்ளோவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோடைய ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட 5 மினிட்ஸ் தான் அது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ளோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ தான் நீங்கள் வந்து போய் பார்க்கணும். ஸோ இதுதான் லேட்டஸ்ட். ஓகேவா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக என்ன டேட்டா வந்திருக்கோ இது எல்லா டைமுமே வந்து வேறு வேறு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் லேட்டஸ்ட் டேட்டா. இது வந்து டெலகிராம்லேயும் டவுன்லோட் ஆகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்மளுடைய கூகுள் ஷீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப் அண்ட் ஆகிடும். இது ஏன் 2 டைம் அப் அண்ட் ஆகிருக்குன்னா 2 டைமுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு இருக்கும். நல்லா பாருங்கள். ஸோ சில இதெல்லாம் வேறு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சீனியர் கஸ்டமர் அப்படிங்கிறது வேறு. 2 ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஓகேவா? நீங்கள் இந்த வேல்யூ பார்த்தாலே தெரியும். ஸோ 42,000 அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டைமும் ஏன் இது வந்து மாறி இருக்குன்னா நம்ம 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி 20 டேட்டாஸ் வந்திருக்கு. ஸோ NI10ல் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் கைஸ். நம்ம என்ன பண்ணுறோம், 2 API யூஸ் பண்ண போகிறோம். ப்ரௌசர் ஆக்டில் வந்து ட்ரிகர் பண்ணுறோம் ஒர்க் ஃப்ளோவை. அந்த ஒர்க் ஃப்ளோவை அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவுட்புட்டை எடுத்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி டெலகிராமுக்கு சென்ட் பண்ணுறோம் அந்த ஃபைலை. அண்ட் தென் வந்து கூகுள் ஷீட்டில் வந்து அதோடைய டேட்டாவை போடுறோம். ஸோ இது வந்து NI10ல். மேக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அதில் டிஃபால்ட்டாக இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் தேவையே இல்லை. மேக்கில் வந்து ஒரே நோடு தான். அந்த ஒரே நோடை நம்ம ஜஸ்ட்டு வந்து மேக்கில் வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இப்போ ஆடுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல API கீ கொடுக்கும். இந்த API கீயை மட்டும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான எல்லா ஒர்க் ஃப்ளோவும் இங்கே வந்துடும். இந்த ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் இங்கேருந்து ட்ரிகர் பண்ணிக்கலாம் மேக்கில். ஸோ மேக் சினாரியோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ட்ரஸ்டடான மாடியூல்ஸ் தான். நம்மளோட ப்ரௌசர் ஆக்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இன்டகிரேஷன் அண்ட் API அப்படின்னு இருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து மேக் வந்து அஃபிஷியல் இன்டகிரேஷன் பிளாட்ஃபார்ம் தான் இவங்களுக்கு. ஸோ ப்ரௌசர் ஆக்ட் வந்து இப்போது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏன்னா அது ஈஸியாக எல்லா டேட்டாவையும் புல் பண்ணிட்டு வரும் இன்டர்நெட்லேருந்து. உங்களுக்கு அவுட்புட் CSV ஃபைலாக தரும். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி அவுட்புட் ஃபைல் தரும். இதில் மேனுவல் ஆப்ரேஷன் இருக்குது, ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணலாம், அண்ட் தென் ஏஜென்ட் ஃப்ளோ க்ரியேட் பண்ணலாம். இந்த ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஏஜென்ட் ஃப்ளோ இது ரெண்டுத்தையுமே நம்ம NI10லையும் க்ரியேட் பண்ண முடியும், மேக்லையும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட AI + வெப் ஸ்க்ராப்பர் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த 2 ஆட்டோமேஷனோடைய JSON ஃபைல் ரெண்டுமே யூடியூபோட கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தி AI Dude தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். பை கைஸ்.